குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, நமக்கு ஃப்ரைடேவே வந்து ஒரு நல்ல மூவ் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அதுக்குள்ளே இன்சைடாக தான் மார்க்கெட் ஆனது க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. எல்லாமே நடந்திருக்கு. எப்படி அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி டவுன் சைடில் ஒரு இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு லைன், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போது நான் டே சார்ட்டில் பார்க்கும்போது தெரியுதுங்களா? இந்த லைனில் தான் மார்க்கெட் ஆனது அப்படியே ஓப்பன் ஆகுது, எல்லாம் நடக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோம்ல, அதோட டவுன் சைடு லைன் இது வந்து. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸில் எப்படி பார்க்கலாம்? இதை வந்து என்னதாங்க நடக்கும் மார்க்கெட்டில்? ஏன் இவ்வளவு நாளாக போட்டு சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே மார்க்கெட்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணலை. கேப் அப் நடக்கும், கேப் டவுன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக தான் இருக்குதே தவிர, மற்றபடி ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் கொடுக்குது, சூப்பராக வந்து மேலே போகுதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கலை இப்போ வரைக்கும். சரி, ஓகே. டே சார்ட்லேயுமே இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. 5 மினிட்ஸில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பெரிய அளவில் மொமெண்ட் எதுவுமே இல்லைங்க இன்றைக்கி. இதெல்லாம் மூவ் ஆகிருக்கே, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி வந்து ட்ரேடே கிடையாது. ஆக்சுவலாக நானும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் காலையில் லெவல்ஸுமே நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இங்கே. ஓகே, இந்த சின்ன கேப் ஒன்று இருக்குது. மேபி நான் அந்த கேப் வரைக்குமாவது வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அந்த நேற்று ஃப்ரைடே மார்க்கெட்டோட கேப்பு. ஓகே, சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த கேப் வரைக்கும் வரும்னு நினச்சேன். ஆனால் ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுக்கல. அதாவது உடைச்சாலுமே அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து உடைக்கல. திருப்பி கண்டினியூஸாக அங்கேருந்து மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டு மொத்தமாக இந்த ஒரு நாளும் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஆனது க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு பிரேக் அவுட்டு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் தான் கரெக்டாக டச் ஆகிருக்கு. இந்த டவுன் சைடில் போட்ட கேப்பும் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே, இன்னும் இது வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு லெவல் 24,090 அப்படின்ற லெவல் வரும். அதுக்கப்புறம் 24,000 அப்படின்ற செகண்ட் லெவல் வரலாம். ஓகே, அப் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஆனது என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தான் சொன்னேன்ல, ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 24,100லேருந்து 24,350 வரைக்கும் போயிருக்கு. அப்போ அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி பெரும்பாலும் பெரிய அளவில் ட்ரேட் இருக்காது. திருப்பி நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த லைனும் குழப்பமாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கன்ஃப்யூஸ் பண்ணுதுன்னா, இதை வந்து இப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா அதெல்லாம் போட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ மொத்தமாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஆனது இருக்குது. ஓகே, அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால அந்த கேப்பை ஃபில் பண்ணுதான்னு பார்க்கலாம். டவுன் சைடில் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதை ஃபில் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதையும் தாண்டி கீழே வருதுன்னா 24,000, 23,900 அப்படின்ற லெவல் அடுத்தடுத்த மேஜர் லெவல். ஓகே, இதே இது அப் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 350, 370 இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஃபர்தர் மூமெண்ட் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மேபி 24,500 வந்து மேஜரான லெவல். இன் பிட்வீனில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் லெவல்ஸ் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அப் சைட்லேயும் காலையில் பிரேக் அவுட் கொடுக்கல. இதை வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இதையும் உடச்சா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். உடச்சிச்சுன்றதுக்காக உள்ளே போய் உடனே எடுக்க முடியாதுல்ல. சரி, அப்போ இது மேலே ஏறிச்சில, அது இன்றைக்கி ட்ரேடே கிடையாது. ஓகே, உள்ளே போனோம்னா சிக்கி சின்ன பண்ணாமல் இருப்போம். நம்மளால் வந்து ப்ரீமியம் டிகேவாகும் நம்மளால் இது பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் ரியாலிட்டி, அதுதான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ரேட் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபர்தராக வந்து மேலே எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ட்ரேடே கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட்டுக்கு உள்ள இந்த மார்க்கெட் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு ரேஞ்சாக வந்துருக்கு. ட்ரெண்ட் லைனை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிது. ஸோ ஃபர்தர்லாம் பிரேக் அவுட் கொடுக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 24,000 ரவுண்ட் அப் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். பல நாளாகவே நம்ம வந்து இதை தான் மேஜர் லெவலாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இதுலேயும் ஒரு பாட்டம் சப்போர்ட் தான் இருந்தாலும், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பிங்க் கலர் லெவல் எப்படி போட்டோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, அந்த ஒரு 3 டேஸ்க்கு முன்னால் 1, 2, 3 இந்த லெவலு இங்கேருந்து மார்க்கெட் ஆனது மேலே போச்சு.
கரெக்ட்டா? ஃப்ரைடே வந்து மேல போய் கரெக்ட்டா முட்டிட்டு போய் நின்னுச்சு. திருப்பி வந்து இவ்ளோ பெரிய கேப் டவுன் குடுத்து, திருப்பியும் மறுபடியும் அதே இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து சொல்லணும் அப்புட்ன்னா, இங்க பாருங்க. இந்த லெவலுக்குள்ள வந்து நிக்கிது மார்க்கெட்டு. ஸோ மொத்தத்தில ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துதுங்க. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே. இப்போ இதையே டே சார்ட்டா பாருங்க. 15 மினிட்ஸா பாருங்க. எப்படி பார்த்தாலும் பெரிய அளவுல ஒரு மொமெண்ட் வந்து குடுக்க மாட்டேங்கி. ஆனா குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போன்னு தான் தெரியல. பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாளா அரைச்சுட்டே இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு இது இருக்குங்க. அது என்னைக்கு அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியாது. நம்மளே தெரியாம நம்ம வந்து நார்மலா இருப்போம். அன்னைக்கு நடக்கும். ஓகே. ஸோ ஃபர்தரா இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 58,600. இத தாண்டுற பட்சத்தில இது வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா ஃப்ரைடே போய் க்ளோஸ் வச்சுட்டு இன்னைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயி மறுபடியும் இந்த இதுக்குள்ள போய் சுத்த ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. டவுன் சைட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. 56,576. ஸோ இதுலயுமே ட்ரெண்ட் லைன் ஏதாவது போட முடிஞ்சா போட்டு வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திக்கோங்க. ஆனா, மிட் கேப் நல்லா மூவ் ஆச்சுங்க அன்னைக்கு. நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னா. ஓகே. இது வந்து ஒரு ரேஞ்சு ஃப்ரைடே மேல போயிருக்கு. இன்னைக்கு மறுபடியும் இந்த கேப்ப வேணா சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஓகே. ஏன்னா, மேபி கேப் ஃபில்லிங் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த கேப்ப வந்து 15 நிமிஷமாவோ, 5 நிமிஷமாவோ போட்டுக்கோங்க. இந்த லெவல கொஞ்சம் இறக்குறேன். ஏன்னா, அந்த கேப்பு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இந்த கேப் வந்து மேபி ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். டவுன் சைட் அப்படின்னு பார்க்கும்போது 56,830ன்னு நான் ஒரு லெவல் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 56,500. உங்களுக்கு எல்லா சைட்லயும் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு ரேஞ்சுக்குள்ள சிக்கி கிடக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி இதுலலாம் போய் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். ஏன்னா உள்ள போய் எடுத்தும் பிறகு வந்து ஆ இதாயிடும். ஓகே. ஸோ வெயிட் பண்ணிட்டு கரெக்ட்டா ப்ராப்பரான ட்ரேட் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்கும்போது, நீங்க அத வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இது மிட் கேப்போட 5 மினிட்ஸ். இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்துச்சு. இங்க 15 நிமிஷம் வந்தது. இருந்தாலும் கிளியரான ஒரு பாட்டம் சப்போர்ட்டு, ஒரு ரேஞ்ச் எல்லாமே வந்து இதுல வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. மிட் கேப் இது. ஓகே. ஸோ இத பொறுத்தமட்டியும் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாரி அல்லது ஒரு ரேஞ்சு. இது வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு கரெக்ட்டா போய் டார்கெட் 14,800ன்ற லெவல்ல போய் அடிச்சிருக்கு. ஸோ இதில வந்து கொஞ்சம் மொமெண்ட் இருந்தது. காலையில இருந்தே இதில வந்து கொஞ்சம் மொமெண்ட் இருந்தது. அடுத்து பிஎஸ்யூ பேங்க் வந்து நல்லா மூவ் ஆயிருந்தது இன்னைக்கு. அதுக்கு உண்டான இண்டெக்ஸ் இது வந்து. ஓகே. ஸோ இதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. சரி ஓகே. இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே. பொறுமையா பாருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. நீங்க உங்களுக்கு தெரியும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இது இப்படிதான் அப்படின்றத நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றேன். நீங்க பிரேக் அவுட் எல்லாம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னால டவுட் கேட்டிருந்தாங்க போல. கொஞ்சம் இருங்க என்னென்னன்னு பார்க்குறேன். ஸ்டாண்டர்ட் லெவல்ல எப்படி ஜாயின் பண்றது? மெம்பர்ஷிப் வீடியோவ ஆன் பண்ணுங்க. அதில கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. பேசிக் அப்புறம் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல் காட்டும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம். எம்ஆர்பிஎல் வந்து ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா, மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட்காண்டி வெயிட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. கேண்டில் வந்து ஒரே தோஜியா போட்டுக்கிட்டு இருக்கு. வேற என்ன சூப்பர் மேம். தேங்க் யூ. குட். ஓகே. ஓகே அவ்வளோதான். ஓகே. என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்றத வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து 5 ஸ்டார். ஓகே. இந்த ஸ்டாக்க பொறுத்தமட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே. சூப்பரான ஒரு பிரேக் அவுட்ல போய்க்கிட்டு இருக்கு. மேபி இன்னும் வந்து அப் சைட்ல போறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கு. ஒரு 650 வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். 640. ஓகே. ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு வேணா முயற்சி பண்ணி பாருங்க. ஸ்டாக் நேம் 5 ஸ்டார்ன்னு இருக்கும். அடுத்து மன்யவார்ன்னு இருக்கும். இந்த வேதாந்த் ஃபேஷன் லிமிடெட். இது இன்னைக்கு வந்து ஒரு கிளியரா வந்து ஒரு பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 நாள் வெயிட் பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ஃபர்தரா இதோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 467, 70 இந்த லெவல் வரைக்கும் போலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 1 நாள் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. ஸ்டாக் நேம் வேதாந்த் ஃபேஷன் இருக்கும். அடுத்து பிஇபிஎல்.
ஓகே. இத பொறுத்த மட்டும் மொமெண்ட் ஸ்டாக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்ட் குடுத்துருக்கு. சப்போஸ் நாளைக்கு மூவ் ஆகுதுன்னா, மேபி ஒரு 150 வரைக்கும் போலாம். நீங்க வந்து இது வந்து எஸ்எல் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. நவீன் ஃப்ளோர். இந்த ஸ்டாக்க பொறுத்த மட்டி ஆம், இந்த ட்ரெண்ட வந்து போட்டுக்கோங்க. எல்லாமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க உங்களோட அனாலிசிஸ்ல இது கரெக்ட்டா இருக்கான்றத செக் பண்ணிட்டு எடுங்க. ஸோ ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் இருக்கு. மேபி இன்னும் மூவ் ஆகுதுன்னா ஒரு 8500 வரைக்கும் மேபி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எஸ்எல் வச்சுட்டு முயற்சி பண்ணி பாருங்க. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்ட இன்னைக்கு வந்து குடுத்துருக்கு. ஃபர்தரா மூவ் ஆச்சுன்னா 580, 600 வரைக்கும் போலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. மிஸ்ஸஸ் வெக்டார் ஃபுட்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குன்ற பட்சத்தில 240 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஐஸ் மேக்கு. ஓகே. இதையுமே பொறுத்தமட்டி பிரேக் அவுட்டு தான். ஸோ ஃபர்தரா மூவ் ஆகுதுன்னா ஒரு 900, 880 இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? மத்தபடி நீங்க ஒன்ஸ் வந்து எல்லா இதையுமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது இதில வந்து கரெக்ட்டா இருக்கோ, அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ குடுத்த ஸ்டாக்ல மொமெண்ட் ஸ்டாக்கும் இருக்கும். அப்போ மொமெண்ட் அப்டின்னா, அதுக்கு உண்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இங்க குடுக்குற லெவல்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. வீடியோவ ஒரு தடவைக்கு 2 தடவ கேளுங்க. அப்பதான் சொல்ல வந்த விஷயம் கொஞ்சமாச்சும் புரியும். புரிஞ்சா தான் ட்ரேட் எடுக்கும்போது பயம் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? லைக் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி.